குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கேள் குழந்தைங்களாம், பட்டு குழந்தைங்களாம்? ஜெயஸ்ரீ, வித்யா, சுரேஷ், நெத்தி நிறைய பட்டையா விபூதியை போட்டு வந்திருக்கேன். சமத்துப்பா குழந்தை. சதீஷ் தான் குட்டியோண்டு விபூதி வச்சுட்டுருக்கான். பரவாயில்ல, நெத்தியில் ஏதோ பொட்டோ விபூதியை வச்சுட்டுருக்கேடாமே வச்சுட்டுருக்கணும். டெய்லி காலைல என்ன சாயந்தரம் என்ன பண்ணால் மாத்திரம் முகத்தளம்பின்ட்டோ நெத்தியில் பொட்டோ விபூதியோ இட்டுன்ட்டு சுவாமியோட 2 ஸ்லோகத்தை சொல்லணும்னு மாமி உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா? அந்த மாதிரி வரிசையாக நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும், சரியா? இன்றைக்கி அன்னாபிஷேகம் சிவன் கோவிலில் அன்னம் பிரம்மங்கிறது உபனிஷத்து. அதே மாதிரி அன்னாபிஷேகம் அந்த சிவபெருமானுக்கு ஃபுல்லாக சாதத்தை வச்சு அப்படியே இதை சிவபெருமான் மேலே அப்படியே இது சாத்தி அதுக்கு முன்னாடி காய்கறிகள் அப்புறம் எல்லாமே கறி குழம்பு கூட்டு எல்லாமே வச்சு முன்னாடி இலைய வச்சு எல்லாம் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வரிசையாக பட்சணங்கள் காய்கறிகள் அங்கங்கே தொங்க விடுவா மூலஸ்தானத்துக்குள்ளே. அதெல்லாம் விட்டு எல்லாம் நிவேத்தியம் பண்ண அப்புறம் அந்த சாதத்தெல்லாம் சொருமான்மேலேருந்து எடுத்துகிட்டு எல்லாத்துக்கும் அது பிரசாதமாக கொடுப்பார். பார்த்துக்கோயேன், ஒரு சின்ன பருக்க கிடச்சா, அந்த சாத பருக்க குட்டியோண்டு பருக்க கிடச்சா கூட அவ்வளோ விசேஷமாக இன்னைக்கு. ஏன்னா அந்த சொருமான் மேலே அவ்வளோ ஆகர்ஷண சக்திகள் அவருடைய இது அந்த சாதத்து மேலே இருக்குது பார்த்தியா? அதனால் அதுக்கு அவ்வளோ சக்தி. அதை வாங்கி சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ நல்லதான். உடம்பு ரொம்ப வியாதி வைக்க இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் நன்னா இருக்கும்னு எல்லாருமே சொல்கிறா. நிஜமாலுமே அது நடந்துன்னு இருக்கு, சரியா? எல்லோரும் கோவிலில் அன்னாபிஷேகத்தை போய் கண்ணார கண்டு கழிங்கோ, நல்ல தரிசனம் பண்ணுங்கோ. சிவருமான்ட்ட பார்வதிட்டி அம்பாள்கிட்டையும் லோகக்ஷேமம் நன்னா இருக்கணும், எல்லாருமே நன்னா இருக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கணும். உன்னை யாராவது திட்டா கூட அவளும் நன்னா இருக்கட்டும் பிரார்த்தனை பண்ணிக்கணும். யாராவது திட்டினா கூட நம்ம அவன் உன்னை பார்த்தவரை பேசாமல் இருக்கக்கூடாது. நன்னா இருக்கியா, எப்படி இருக்க சொன்னா அவனுக்கே மனசு ஒரு மாதிரி கஷ்டமாயிரையோ, இவ்வளோ நல்லா வாழ்கிட்ட போய் நம்ம இப்படி பண்ணிட்டோமே நினைப்பா. உன்னைய மட்டம் தட்டினாலோ அவமானப்படுத்தினாலோ அதுக்காக அவளுக்கு எதிராக நம்ம மனசில் இது பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது, கோவப்பட்டுட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா கோபம் ஆக்ரோஷங்கிறது அது ரொம்ப ஒரு கொடிய வியாதி. அந்த வியாதிக்கு மருந்தே கிடையாது. நம்மளாதான் அந்த மருந்தை இது பண்ணிக்கணும். மனசை தியானம் பண்ணி அவன் நன்னா இருக்கட்டும், எல்லாரும் நன்னா இருக்கட்டும் நீ சொல்ல அந்த சுவாமி அம்பாள் என்ன பண்ணுறான்னா, அந்த குழந்தைகள் இவ்வளோ தூரம் சொல்கிறது என்ன, எல்லாத்தையும் உங்களுக்கு நல்லதே கொடுத்துருவா. அவளையும் உனக்கு யாரும் உன்னையா திட்டினாலோ இது பண்ணால் அவளையும் நல்லவாளாக மாற்றுவா, உன்னையும் நல்லதாக இன்னும் கொஞ்சம் நல்லபடியாக வச்சுருப்பாளாம். அதுதான் அந்த காலத்துலேருந்து தர்மசாஸ்திரங்களும் புராணங்களும் அதை சொல்லின்னு இருக்கு. அதனால் கோவமே படக்கூடாது, யாரையும் திட்டக்கூடாது. யாராவது திட்டினாலும் திட்டாதப்பா, சுவாமிகிட்ட அவன் நல்ல குணத்தை கொடுன்னு பிரார்த்தனை பண்ணிக்கோப்பா நம்ம எல்லாரும் அப்படின்னு நீங்கள் எல்லாரும் சொல்லணும், சரியா குழந்தைங்களாம்? அதுக்கப்புறம் இன்றைக்கி மாமி ஒரு கதை சொல்ல போகிறேன். ஒரு குட்டி பொண்ணோட கதை. ஒரு ஊரில் ஒரு அம்மா அப்பாவுக்கு ஒரே ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு பேர் லக்ஷ்மி. அந்த பொண்ணு படிச்சுட்டியான பொண்ணு, உங்களை மாதிரி நல்லா படிக்குமா, நல்லா எல்லாமே எல்லாத்தையும் நல்லா ப்ரைஸ் வாங்குமா. ஆனால் அப்பா என்னதுன்னா ஒரு மாதிரி கார் ஓட்டிட்டு யாருக்காவது ஒரு கார் டிரைவராக இருந்து வேலை பார்க்கக்கூடியவர். அம்மா ரொம்ப சிக்கனமாக அந்த லக்ஷ்மியோட அப்பா கொண்டு வர பைசா வச்சு ரொம்ப சிக்கனமாக வச்சுட்டுருப்பாலாம். லக்ஷ்மியும் அது வேணும் இது வேணும்னு கேட்கவே மாட்டாலாம். அந்த குழந்தைகள் பொதுவாக அம்மா அப்பா இதுதான் வாங்கி கொடுத்தா அந்த வருமானம் இவ்வளோ தான் இருக்குன்னு அதை புரிஞ்சு நடந்துக்கணும். அப்பேற்பட்ட குழந்தை சுவாமி நிறைய நல்லதை கொடுப்பாராம். அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கான், ஒரு நாள் அது ஸ்கூலில் எல்லோரும் இது பண்ணணும் அப்பாட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கான். இந்த மாதிரி அவர் ஃபோன் பண்ணும்போது இதை மாதிரி ஃபோனில் சொல்லியிருக்க, அப்பா எனக்கு அடுத்த வாரம் என்னோடய பிறந்தநாள் வருது, என்னோடய ஜென்ம நட்சத்திர நாள் வருது, அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்தே ஆகணும் வீட்டுக்கு அப்படின்ட்டுருக்கான். ஐயோ எனக்கு லீவே கிடையாதுடி குழந்தை, நீ இப்போ போய் நீ கூப்பிடுறியே, எனக்கு லீவே தரமாட்டாரே என்னோடய முதலாளி சொன்னேன். எனக்கு தெரியாதுப்பா, நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னு அந்த பொண்ணு செல்லமாக ஆர்டரை போட்டு எடுத்து. ஏன்னா அந்த பொண்ணு எதுவுமே அப்பாட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்கவே கேட்காது. சரி பொண்ணு சொல்கிறாளே சொல்லிட்டு அவரும் லீவ் போட்டு வீட்டுக்கு வந்திருக்கார். வந்த உடனே அடுத்த வாரம் இதுக்கு பிறந்தநாள் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு, கடையில் போய் ட்ரெஸ் போய் ஒரு கையில் 1000 ரூபா தான் இருக்குது. உடனே லக்ஷ்மியோட அம்மாட்ட போய் கேட்டிருக்காரு, உன்டே ஏதாவது பைசா இருக்கா, குழந்தைக்கு ட்ரெஸ் எடுக்கணுமே, லக்ஷ்மிக்கு ட்ரெஸ் எடுக்கணுமேன்னு கேட்குறச்சே அவள் அம்மா சொன்னால் என்கிட்ட இந்த பைசாவே இல்லையேன்னு சொல்லும்போது, சரி இந்த 1000 ரூபாயை வச்சு அதுக்குள்ளே எடுத்துப்போம் அப்படின்ட்டு கடைக்கு கூட்டிட்டு போகிறச்சே அவள் அம்மா அப்பா லக்ஷ்மி 3 பேரும் கடைக்கு போயின்னு இருக்கா. அவள் வீட்டிலேருந்து கடைக்கு கூட்டிட்டு போகிறச்சே லக்ஷ்மியோட அப்பா
லக்ஷ்மிகிட்ட சொல்கிறாராம், லக்ஷ்மி குழந்தை, நீ உனக்கு தெரியும் அப்பா சொன்னால் கேட்பேன்னு தெரியும், இந்த ட்ரிப் அப்பாட்ட 1000 ரூபா தானே இருக்கா, அதனால் நீ சமத்து தானே, அப்பா சொல்கிறத கேட்டு சமத்தாக நடந்துக்கணும், இப்போ சிம்பிளாக எடுத்துக்கோ, விலைவாசி வேறு ஜாஸ்தியாக எடுத்து அடுத்த ட்ரிப்பு நிறைய பைசா உனக்கு சேர்த்து வச்சு அப்பா நல்ல ட்ரெஸ்ஸாக எடுத்து தரேன்டா அப்படின்னு சொன்னாராம். இதுக்கு வாயே திறக்கலையும், அது வாட கடைக்கு போச்சான். கடையில் போனோன்னா உள்ளே நல்ல ஒரு எங்கே நல்ல ட்ரெஸ் இருக்கும் அங்கே பார்த்து அது பாட்டுக்கு போச்சான். போன உடனே அங்கே ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்து தான் அந்த ட்ரெஸ்ஸு மொத்தம் 2500 ரூபா பில்லு. கடைக்காரர்கிட்ட போய் கொடுத்துட்டு தான் கையிலேருந்து பை வச்சுட்டுருக்கலையா, குட்டி பையெலாம் அந்த காலத்தில் குழந்தைகள் வச்சுட்டுருப்பாலையே, கடைக்கு போகிறச்சே அந்த பையிலேருந்து எடுத்து 2500 ரூபா கொடுத்து தான். பார்த்துக்கோ, பொண்ணு அப்பாவுக்கு எந்த செலவுமே வைக்கலையும். அப்பா கேட்டாராம், இந்த பொண்ணு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு, இந்த பொண்ணுகிட்ட ஏது பைசா அப்படின்னு கேட்குறச்சே அந்த பொண்ணு சொல்கிறதான், அப்பா நீங்கள் அப்பப்போ எனக்கு செலவுக்கு கொடுப்பே இல்லையாப்பா, அதெல்லாம் நான் சேர்த்து வச்சுட்டுருக்கேன், நம்ம வீட்டுக்கு நம்ம வரவா பெரியவாள்லாம் எனக்கு இந்த பைசா வச்சுக்கோன்னு கொடுப்பா இல்லையோ, அதெல்லாம் நான் சேர்த்து வச்சுட்டுருந்தேன், சேர்த்து வச்சு எனக்கு இவ்வளோ பைசா வந்தது, இந்த ட்ரெஸ்ஸு கூட நான் வாங்கியிருக்க மாட்டேன்ப்பா, எங்கள் ஸ்கூலில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன சொல்கிறா தெரியுமா, உங்களுக்கு தெரியாதுப்பா, இது எங்கள் அப்பா எடுத்து கொடுத்தது இந்த ட்ரெஸ்ஸுன்னு நல்ல காஸ்ட்லியாக ட்ரெஸ்ஸு போட்டுட்டு வர்றாப்பா, அதனால் என்னோடய பர்த்டேக்கு எனக்கு எடுக்கணும்னு ஒரு ஆசை வந்ததுப்பா அப்படின்னு அது சொல்லித்தான். சொன்னோன்னு அதனாலப்பா நான் சேர்த்து வச்சு இந்த ட்ரெஸ்ஸு எடுத்தேன் அப்படின்னு தான். அந்த பிறந்த நாளும் வந்தது. பிறந்தநாள் வந்தவொன்னே அவள் வீட்டுக்கு வர ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தோழிகள் எல்லாத்தையும் கூப்பிட்டுண்டு, இது எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தது ட்ரெஸ்ஸு 2500 ரூபாயாக்கும், எங்கள் அப்பா எனக்குன்னு வாங்கி கொடுத்தா ரொம்ப பெருமையாக சொல்லித்தான். அவள் அப்பாவுக்கு சந்தோஷம் தாங்கலையாம், கண் கலங்கி நின்னாராம் அம்மா அப்பாவும். இப்பேற்பட்ட ஒரு குழந்தையே பெற்றுக்கிறதுக்கு அவள் அம்மா அப்பா என்ன புண்ணியம் பண்ணியிருக்கணும். அதனால் நீங்கள் அந்த மாதிரிலாம் காஸ்ட்லியாக எடுக்காமல், அந்த லக்ஷ்மி சொல்லிட்டேன், அந்த ஊர் ட்ரிப் தான்ப்பா எடுப்பேன், அடுத்த ட்ரிப்லாம் நான் ரொம்ப செலவு வைக்க மாட்டேன்ப்பா, எல்லோரும் எங்கள் அப்பா எடுத்து கொடுத்தா அது எடுத்து கொடுத்தான்னு சும்மா கிளாஸில் உட்காந்துட்டுருக்காப்பா அவள் பர்த்டேக்கு. நான் இது நாள் வரைக்கும் பர்த்டேக்கு நான் உங்கள்கிட்ட எதுவுமே கேட்கல, ஏன்னா உங்களோட நிலைமை எனக்கு தெரியும்ப்பா, இந்த ஒரு ட்ரிப்பாவது என் ஃப்ரெண்ட்ஸ் மேலே கேட்க உங்கள்கிட்டையும் கேட்கக்கூடாது, அதனால் நானாவது சேர்த்து வச்சு இவ்வளோ ரூபா சேர்ந்துது, உங்களை கூட்டுண்டு போய் தான்ப்பா நான் எடுக்கணும்னு நினச்சேன் அப்படின்னு எடுத்துகிட்டு இருக்கான். அப்போது அந்த பொண்ணோட மனசில் அம்மா அப்பாவை கூட்டுண்டு போய் எடுக்கணுன்னு இருக்கா. ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன், எங்கள் அப்பா எடுத்து கொடுத்தாரு, இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கான்னு எல்லாரும் பிடிச்சிருக்குன்னாலாம். அதே மாதிரி குழந்தைகள்லாம் என்ன பண்ணணும் தெரியுமா, என்ன பண்ணணும், அம்மா அப்பா சொல்கிறத கேட்கணும், ரொம்ப அடம் பண்ணக்கூடாது, அது வேணும் இது வேணும்னு கொடுக்குற பைசாவை சிக்கனமாக சேர்த்து வைக்கணும், எங்கே போனாலும் அம்மா அப்பாட்ட சொல்லிக்காமல் போகக்கூடாது. சரியா குழந்தைங்களா, இன்றைக்கி உங்களுக்கு கோவிலுக்கு டைமாக எடுத்துவோம், நாளைக்கு வாங்க மாமி இன்னொரு கதை சொல்கிறேன். என்ன என் சமத்து பட்டு செல்லங்கள் நீங்களாம் இங்கே ரொம்ப சமத்தாக இருக்கேலாம் உங்கள் அம்மா அப்பா சொல்கிறா, எனக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, குழந்தைகள் சமத்தாக எடுத்து ஏற்கனவே என் குழந்தைகள் சமத்து குழந்தைகள்னு உங்களை பற்றி உங்கள் அம்மா அப்பா ரொம்ப பெருமையாக சொல்கிறச்சே எனக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, அது உங்களுக்கும் ஒரு சந்தோஷம். சரியா, பைடா செல்லம், நாளைக்கு இன்னொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். என்னடா, ஓகே பாய்.